வாப்பா உக்காரு. வர சொன்னீங்களா அங்கிள்? ஆமாப்பா, உங்க அப்பா அம்மாவை வரவழைச்சு உன் கல்யாண விஷயத்தை பத்தி பேசி முடிவெடுக்கலான்னு. கல்யாண விஷயமா? ஆமாப்பா, சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியாம வளர்த்துட்டேன். இவங்களுக்கு அப்பா அம்மா ஃப்ரெண்டு எல்லாமே நான் தான். அதனாலதான் என் பொண்ணு உன்னை காதலிக்கிற விஷயத்த உனக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டேன். என் பொண்ணு எடுத்த முடிவுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் முடிவு என்னங்கிறதையும் சொன்னா நல்லா இருக்கும். எனக்கும் உங்க பொண்ணை கட்டிக்கிறதுக்கு இஷ்டம் தான் அங்கிள். ஆனா ஆனா என்ன? ஏன் எதுக்குன்னு மட்டும் கேட்காதீங்க. நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியூர் போறேன். சக்சஸ் ஆனாதான் திரும்பி வருவேன். அப்படி திரும்பி வரலனா எனக்காக காத்துட்டு இருக்காம பிந்துக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. நான் போயிட்டு வரேன் அங்கிள். பாய். तेजा वचको. बाय बालू. விடிகள் தேடி கடும் போராட்டம், விடிகள் மூடாது சுடும் பயணம். விடிகள் தேடி கடும் போராட்டம், விடிகள் மூடாது சுடும் பயணம். விதிதாராடும் ஆட்டமிது மதிவழி செல்லாது, சரிகார கோர்க்கும் கட்டமிது நீதி என்று பொய்க்காது. இனீருள் கனத்திட பயமில்லை இங்கே. சீக்கிரம் வாடா. குட், கடைசியா முடிச்சிட்டீங்க. ஒரே புல்லட்ல போயிட்டான். எங்க பேப்பர்ஸ்லாம் கொடுத்துருங்க. அது நோ கேம்ஸ். பி கூல் பாய்ஸ். ஒருத்தனை போட்டாலும் ரெண்டு பேரை போட்டாலும் தண்டனையில வித்தியாசம் இருக்காது. நான் போனதுக்கு அப்புறம் பணத்தோட சேர்த்து காரையும் அரிச்சிருங்க. ஆல் தி பெஸ்ட். சரியா இருக்கான் பாரு. சரியா, வாங்க போலாம். கம் ஆன்.
நீ என்ன மாதிரி முடி வச்சிட்டியா? டேய் அவனை பிடிக்கடா. துப்பாக்கி சத்தம் கேட்டது அவங்கள எவனோ ஒருத்தர் செத்துட்டான். நான் தான் அப்பவே சொன்னேன்டா. 2 பேர்ல யார் செத்து இருந்தாலும் நமக்கு பிரச்சனை. வாங்கடா. தேவையில்ல மாட்டி கூட. வாடா எடுத்து சீக்கிரம் quick. Come on. சீக்கிரம் எடு. ஏய் இல்ல வா காஜி இல்ல நில்றா எவனோ குள்ள வரடா. டேய் டேய் நில்றா. டேய் டேய் நில்றா. டேய் டேய் சீக்கிரம் வா. டேய் நில்றா. டேய் டேய் நில்றா. சீக்கிரம் வா சீக்கிரம் வா. டேய் நில்றா. ரவுடி மாப். அவன் போலீஸை விட தண்ணிக்கு தான் அதிகமா பயப்படுவான்னு எனக்கு தெரியும். ஆமா நீங்க இங்க என்னடா பண்றீங்க? அது நீங்க சேசிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா சார் ஆமா. வாங்க 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 வாங்க. சார் அப்படின்னா நீங்க 3 பேரும் அவனை பிடிக்க வந்தீங்க. ஆமா சார் ஆமா சார். ஆகாயத்துல இருந்து குதிச்சு எனக்கு ஹெல்ப் பண்ண வந்ததா? ஆமா சார் அப்படிதான் சார் வந்தோம். எல்லாம் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம் வாங்க. சார் எங்க வேன் அங்க நிக்குது சார். அதெல்லாம் போலீஸ்காரங்க எடுத்துட்டு வருவாங்க வாங்க. சார் ராஜு சார் கூட யாரோ சுட்டாங்க சார். என்னடா சொல்றீங்க? அப்ப ராஜு செத்து போன விஷயம் கூட உங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட விசாரிக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஏறுங்க வண்டியில இங்க ஏறுறானா? சார் ப்ளீஸ் சார் சொல்றீங்க ஒண்ணு தெரியாது சார். சொன்னாங்க ஒண்ணு இல்ல சார் ப்ளீஸ் சார். ஆஷா மேடம் சொல்றாங்களேன்னு உங்களை ரிலீஸ் பண்றேன். இல்லன்னா உள்ள வச்சு உங்களை துவைச்சு எடுத்திருப்பேன். இனிமேலாவது தப்பு பண்ணாம ஒழுங்கா இருக்க பாருங்க. மேடமாலதான் நீங்க இந்த கேஸ்ல மாட்டதான் நினைச்சீங்கல்ல. இன்ஃபேக்ட் அவங்க தான் இந்த கேஸை சால்வ் பண்ணி உங்களை காப்பாத்திருக்காங்க. ஆமா ஆஷா, நடந்த கொலை கொள்ளைக்கு சேதுதான் காரணம்னு கரெக்டா எப்படி கெஸ் பண்ணீங்க? மொத்த பிளானிங்கும் சேதுவோடுதான். ரூட் பிளானிங் சேஞ்ச் பண்ணதும் அவன்தான். அப்படியா? இதுக்கு முன்னாடி எங்க கம்பெனில நடந்த சீட்டிங் கேஸ்ல அவன் சஸ்பெண்ட் ஆனப்போ அவன் மேல எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அப்பதான் என்னோட கசன் மும்பைல இருந்து போன் பண்ணி இவன் நிறைய பணம் வச்சுட்டு செலவழிச்சிட்டு இருக்கிறதா சொன்னாரு. அதை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன். பாவம் அனாவசியமா இவங்க கஷ்டப்பட வேண்டியதாயிடுச்சு. எங்க ஆளுங்க வேற இவங்களை பாடா படுத்திட்டாங்க. எனிஹவ் இந்த பணம் உங்களுக்கு மொத்தமா கிடைக்க போகுது. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். பாவம் உன்னதான் அதிகமா அடிச்சிட்டாங்கல்ல. அந்த மீசக்காரர் தான் சார் பார்த்து அடிச்சாரு. பாஸ் கீழே ஒழுங்கா வேலை செய்யுங்க. மேடம் என்னோட ப்ரொபோசல். உங்க ப்ரொபோசல் தானே, இனிமே தான் நான் திங்க் பண்ணணும். உங்க மனசுல எனக்கு ஒரு இடம் கொடுங்க மேடம். இப்ப என்னடா பண்றது? டேய் புத்தி இல்லாம பேசுற. பாக்கி இருக்கிறது 9 லட்சம் தானே, அதை நம்ம எடுத்துக்குவோம். அப்ப அந்த 40 லட்சம் அந்த பணம் நம்ம கஷ்டப்பட்டது கிடைச்ச கூலி நினைச்சுக்கிட்டு அதை வச்சு ஏதாவது பிசினஸ் பண்ணி முன்னேற பாப்போம்டா. அப்படிங்கிற. அப்பா போன் வந்துச்சு, எடுத்து பேசு. ஹலோ